இவ்வளவு சீரியஸ் ஆகும் என்று நினைக்கவில்லை. அமித்ஷாவை சந்திப்பதை தவிர விஜய்க்கு வேறு வழியில்லை. கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. தாவேகா தரப்பு எதிர்பார்த்ததை விட இதில் சிபிஐ கடுமை காட்டி வருகிறது. சிபிஐ அதிகாரிகள் வழக்கில் கடுமையான போக்கை கடைபிடித்து வருகிறார்கள். இதன் மூலம் தாவேகா உடன் கூட்டணி அமைக்க பாஜக நெருக்கடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 4ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வர உள்ளார். அவரது வருகை வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சிகளின் தேர்தல் பணிகளுக்கு இடையே முக்கியத்துவம் பெறுகிறது. இவரின் இந்த பயணம் மாநிலத்தில் அரசியல் கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் முக்கியத்துவம் பெறுகிறது. பாஜகவின் கூட்டணி கட்சியான அதிமுகவுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தவும் அவர்களின் ஒத்துழைப்பை மறு ஆய்வு செய்வது அமித்ஷாவின் முக்கிய நோக்கம் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக உள்கட்சி மோதல்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் வருத்தங்கள், எத்தனை இடங்கள் ஒதுக்குவது உள்ள பல விஷயங்களை அமித்ஷா இதில் பேச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கூட்டணி உறவை மேலும் பலப்படுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். அதேபோல நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரதிநிதிகளையும் அமித்ஷா சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணி தமிழகத்தில் பாஜக நிலையை வலுப்படுத்தும் என பாஜக தலைமை நம்புகிறது. ஏனெனில் தமிழக அரசியலில் தேர்தல் கூட்டணிகள் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. விஜய் அல்லது அவரது முக்கிய பிரதிநிதிகளுடனான அமித்ஷாவின் சந்திப்பு சாத்தியமான ஒப்பந்தங்கள், இடப்பங்கீடு மற்றும் கொள்கை ஒருமைப்பாடு குறித்து கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று அவர் விஜய் சந்திப்பார் அல்லது விஜயின் பிரதிநிதியாக கலைஞர். இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் வகையில் அமையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் நெருங்கிய பிரதிநிதி ஒருவர் அமித்ஷாவை சந்தித்து பாஜகவின் திட்டங்கள் முதலில் அறிந்து கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இந்த ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தை பொறுத்து விஜய் நேரடியாக அமித்ஷாவையும் சந்திக்கவும் வாய்ப்புள்ளது. சிபிஐ பிரஷர் காரணமாக விஜய்க்கு அமித்ஷாவை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை என கூறப்படுகிறது.